வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி ரிசல்ட்டு நேற்றே வெளியிட்டாங்க. நேற்று மாலை 5 மணிக்கு தான் வெளியிட்டாங்க. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி ரிசல்ட் டீட்டெயில்ஸு. டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் தேர்வு எழுதியவர்களின் மார்க்கை காண இயலாது. ஸோ ஏன்னு தெரில, அவங்களோட மார்க்கை காண இயலாது. நீங்கள் அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் இருக்குல்ல, நீங்கள் பயனர் ஐடி அந்த பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் அப்படி போனாலும் உங்களோட மார்க்கை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு சில யூடியூப் சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பயனர் ஐடி கடவுச்சொல்லை நீங்கள் போட்டு உள்ள டேஷ்போர்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட மார்க்கை பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் அஃபிஷியலாக இன்னும் எதுவும் வெளியில்லை, உங்களோட மார்க்கை பார்க்க முடியாது. அந்த பிடிஎஃப்பில் உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் செலக்டட் ஃபார் பிஎம்டி டெஸ்ட்டு. ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நோ ஃபியர் அபவுட் ஓவரால். ஓகே, காலி பணியிடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11,741 ப்ளஸ் அதுக்கப்புறம் 72 பிறகு அறிவித்தாங்க. ஸோ டோட்டலாக 11,813. எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் கிட்டத்தட்ட சுமார் 63,000 பேர். ஓகே, 62,000 சம்திங் இருந்துச்சு, நான் 63,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வச்சு ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஸோ 63,000 பேர் மேலே போட்டுக்கோங்க, கீழே பணியிடங்களை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு 5 பேர் அப்படின்னு வரும். ஓகேவா? ஒரு போஸ்டிங்க்கு 5 பேர், அதாவது 11,813 நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 63,000 வரும். ஸோ அப்போ இதை டிவைட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ ஒரு போஸ்டிங்க்கு 5 பேர். அப்போ ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு போஸ்டிங்க்கு 5 பேர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஒரு போஸ்டிங்க்கு 5 பேர்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஃபிசிக்கல் டேட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் மார்ச் 8ஆம் தேதி கண்டிப்பாக. ஸோ ஓவரால் மார்க் இன்னும் யாருக்குமே தெரியாது. ஸோ கட் ஆஃப் இவ்வளோ அதிகமாக வந்திருக்கு, அதனால் ஓவராலும் அதிகமாக வரும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த பயம்லாம் வேணாம், அவங்களே அஃபிஷியலாக எல்லாத்தையும் வெளியிடுவாங்க. ஸோ அது வரலுமே நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். மற்ற ஓவரால் நீங்களே மற்றவங்க சொல்கிறது எதுவும் கேட்க வேணாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். அதான் பாஸ் ஆன எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமேட்டு ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபிசிக்கல். ஓகேவா? ஸோ மார்க்கு நம்மளோட நம்பர் வரல, நம்மளோட என்ரோல்மெண்ட் நம்பர் வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ வந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிசிக்கல். ஸோ ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. மார்ச் 8ஆம் தேதி. ஸோ எந்தெந்த ஊரில் என்னென்ன மையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்.